வணக்கம். இன்னைக்கு ஸ்ரீமதிஸ் கிச்சன்ல ஒரு சூப்பர் டேஸ்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி குடமிளகாய் சாதம் செய்ய போறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு சொல்றேன். ஒரு பெரிய வெங்காயம் நீளமா கட் பண்ணது, 2 குடமிளகாய் அதுவும் நீளமா கட் பண்ணி வச்சிருக்கிறேன், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 5 காஞ்ச மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை இலை, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். இது கூடவே சாதத்தை இந்த மாதிரி நல்லா உதிரியா வடிச்செடுத்து வச்சுக்கோங்க. இந்த சாதம் செய்யறதுக்கு முதல்ல ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஜீரகம், மல்லி, கடலைப்பருப்பு, மிளகாவை எண்ணெய் சேர்க்காம மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கலர் மாறுற வரைக்கும் வறுத்ததுக்கு அப்புறமா இதை ஆற வச்சுட்டு மிக்சியில பவுடர் பண்ணிக்கலாம். சாதம் செய்யறதுக்கு ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே நீளமா கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம், 1 கொத்து கருவேப்பிலை இலை சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நான் இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை வச்சு எப்படி டேஸ்டா இந்த சாதத்தை செய்யலாம் அப்படிங்கறத நான் செஞ்சு காமிக்க போறேன். இது கூடவே நம்மளுக்கு தேவைப்பட்டா கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு எல்லாமே கூட சேர்த்து செய்யலாம். எல்லாமே நம்மளோட விருப்பம் தான். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா சுருள வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற குடமிளகாவை சேர்த்துக்கலாம். அதையும் எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். குடமிளகாவை தண்ணி தெளிச்செல்லாம் வேக வைக்காதீங்க. வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி எண்ணெயிலேயே வதக்கி செய்யும் போதுதான் அந்த குடமிளகா நல்லா சுருங்கி வரும். சாப்பிடும் போது நல்லா கிரன்ச்சியா சாதத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சாஃப்டா வர வரைக்கும் இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியும் குடமிளகாயும் ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரெஷ்ஷா அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பவுடரோட பச்சை வாசனை போற வரைக்கும் இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேவைப்பட்டா இந்த டைம் கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதோட நேச்சுரல் கலர்லயே பார்க்கும்போது இது ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தெரியும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால நான் இன்னைக்கு மஞ்சள் தூள் சேர்க்கல. இது கூடவே சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆகிருக்கு. மசாலாவோட பச்சை வாசனையில போயிடுச்சு. இப்ப நம்ம உதிரிய வடிச்ச சாதத்தை உள்ள சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். குடமிளகாய் நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது. ஒரே மாதிரி எப்பவும் வெரைட்டி ரைஸ் செய்யறதுக்கு குடமிளகாய் சேர்த்து இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. இது ஒரு 15 நிமிஷத்துல நம்ம செஞ்சிடலாம். கடைசியா இது கூடவே 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமா மல்லி இலைகள் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அருமையான வாசனையோட குடமிளகா சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஸ்ரீமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.